மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க போகிற படம் கங்குவா. சூர்யானுடைய சினிமாவில் 300 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழித்து எடுத்திருக்கிற படம். 10,000 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சூர்யா 3 வருஷம் கடின உழைப்பை, தன்னுடைய உடல் உழைப்பு, பண உழைப்பு எல்லாம் போட்டு எடுத்திருக்கிற படம். இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, சூர்யா வந்து இந்த படத்தில் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு, இவருக்கு இந்த படம் வந்து மறுஜன்மம் எடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உழைப்பு எல்லாம் சூர்யாவுக்கு வெற்றியை தந்திருக்கா அல்லது சூர்யாவுக்கு சக்ஸஸ் தந்திருக்கா, ஆடியன்ஸுக்கு ஏமாற்றத்தை தந்திருக்கான்னா ஆடியன்ஸுக்கு ஏமாற்றத்தை தான் தந்திருக்கு. அந்த ஏமாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ இந்த படத்தினுடைய கதை, ஒரு தீவில் இருக்கிற மலை பிரதேசத்தில் கலைராணி அங்கே இருக்கிற சின்ன பசங்கிட்ட ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த தீவு வந்து பல மர்மங்களை கொண்டிருக்கு அப்படின்னு. கட் பண்ணால் இப்போ 2024 சிட்டியில் வந்து ஒரு பயோமெடிக்கல் சயின்ஸ் லேபில் வந்து சின்ன பசங்கள்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுடைய மூளை வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த மூளை வந்து மாற்றத்துக்கு உட்படுவாங்க. அப்படி உட்படுத்தும் போது அதுலேருந்து ஒரு பையன் தப்பிச்சு போவான். அந்த பையன் தப்பிச்சு போனோடனே அந்த டீம், அந்த ஆராய்ச்சி பண்ண டீம் வந்து அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அந்த பையன் கோவாவில் இருக்கிற சூர்யா, அதுக்கடுத்து ஹீரோயின் யோகி பாபு, இவங்ககிட்ட போய் அந்த பையன் சேர்ந்துருவான். சேர்ந்தோடனே அந்த பையன் வந்து சூர்யானுடைய கையை பிடிச்ச உடனே 2024 இருக்கிற சூர்யா பிரான்சிஸ் தேடர் அவருடைய கையை பிடிச்ச உடனே இந்த பையனுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆகும். இப்போ கட் பண்ணால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000வது வருடத்தில் இந்த கலைராணி சொன்னாங்க இல்லையா, இந்த தீவில் வந்து சூர்யா அவங்க அப்பா வந்து ராஜா, சூர்யா இருப்பார், இவர் தான் கங்குவா. இங்கே வந்து ஒரு பெரிய படையவே வச்சுருப்பாங்க. ரொம்ப அகோரமான படைங்க, கருணையே இல்லாமல் கொலை பண்ணுவாங்க தங்களை காத்துக்கிறதுக்காக. இந்த தீவு மாதிரி பேரலாம் 4 தீவு இருக்கும். அந்த 4 தீவுலையும் அங்கங்கே தமிழ் பேசக்கூடிய அந்த ராஜாக்கள் வந்து அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்காது, இவங்களுக்குள்ள பெரிய கான்ட்ரவர்சி இருக்கு, அடிச்சுக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோமானியத்திலேருந்து ஒரு மன்னர் வர்றாரு, 25,000 படை வீரர்கள் வச்சுருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த 5 தீவையும் கொள்ளையடிச்சிட்டு போகலான்னா ஏதோ ஒரு தீவில் நம்ம படைகள்லாம் நம்ம இறக்கி வச்சுட்டு அங்கிருந்து வந்து நம்ம மற்ற தீவுகளை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி சூர்யா இருக்கிற தீவுக்கு அவர் வந்து சதி திட்டம் தீட்டி இந்த தீவில் வந்து இறங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுவார். இந்த சதி திட்டத்தில் என்ன நடந்தது, சூர்யா இந்த டீம்லாம் எப்படி பழி வாங்கினாங்க, அதுக்கு அடுத்தது பாபி தீவில் இருக்கிற இன்னொரு தீவும் அவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு, இப்போ இங்கே கங்குவா சூர்யாவுக்கும் இப்போ 2024 இருந்த சூர்யாவுக்கும் என்ன கனெக்டிவிட்டி, இதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய கதை வந்து ரொம்பவே சாதாரணமான கதை. அதை விட சாதாரணமாக ரொம்ப பலகீனமான திரைக்கதை இந்த படத்துக்கு அமைச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதையை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அப்படியே அந்த படத்தை பார்க்கும்போது அடுத்தடுத்த சீன் உங்களால் சொல்லிக்கிட்டே வந்துட முடியும். ஒரு பெரிய ட்விஸ்டோ டேர்னோ எதுவுமே கிடையாது, அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த படத்தினுடைய திரைக்கதையில் பெரிய பலகீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடராஜ் நடிச்சிருப்பார், நட்டி நடராஜன் சொல்கிறோம் இல்லையா, அவர் நடிச்சிருப்பார். அவர் வந்து சூர்யானுடைய தீவில் இருக்கிற சோல்ஜர்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த ரோமாபுரி மன்னங்கிட்ட இந்த சோல்ஜர்னுடைய கையெல்லாம் வெட்டிட்டு, சிப்பாய்களோட கையெல்லாம் வெட்டி தங்க காசு வாங்க துரோகம் பண்ணுறாருன்னு சூர்யாவுக்கு அவங்க அப்பாவுக்கு அல்லதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுவாங்க, வழக்கப்படி அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க. அந்த தண்டனை கொடுக்கும்போது அவருக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து அப்பா மேலே பாசமாக இருப்பான். இப்போ அவருக்கு தண்டனை கொடுத்துட்ட பிறகு அந்த பையனை வந்து சூர்யா வளர்ப்பு மகனை எடுத்துக்குவார். எடுத்த பிறகு இந்த பையன் வந்து சூர்யா வந்து ஒரு வாரில் வந்து நெஞ்சில் வேலை சொருகிடுவான், கத்தி சொருகிடுவான். அடுத்தது வந்து இந்த சூர்யாவை அந்த பையன் ஏற்றுக்கவே மாட்டான். இப்போ சூர்யா இந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக, இந்த பையன் சூர்யாவை மன்னிச்சுணுங்கிறதுக்காக சூர்யா இந்த பையனும் ஒரு தீவுக்கு போவாங்க. அந்த தீவில் சூர்யா நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த பையனை காப்பாற்றுவார், தன்னை தியாகப்படுத்திட்டு இந்த பையனை காப்பாற்றுவார். மெயின் கதைக்கு இந்த சூர்யாவும் இந்த சின்ன பையன் இருக்கிற செக்மெண்ட் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணல. இதுதான் படத்தினுடைய பெரிய பின்னடைவு. ஒரு நல்ல டிஸ்கஷன் டீம் இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இதை டோட்டலாகவே தூக்கியிருப்பாங்க. இல்லை, கங்குவா பார்ட் 2க்கு இதுலேருந்து லீடு எடுக்கிறாங்க. அந்த லீடுக்கு தேவைன்னா ஒரு பிரில்லியண்டான ஒரே சீனில் அதை முடிச்சிருந்துருக்கலாம். ஒரு 20-25 நிமிஷத்து ஃபுட்டேஜ். அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக ஒரு முதலீட்டை ஃபைட் பண்ணுவார். இதெல்லாம் தேவர் ஃபிலிம்ஸ் காலத்தில் எடுத்துக்க வேண்டிய கதை. இதெல்லாம் இந்த சீக்வன்ஸ் எல்லாம் அவ்வளோ வந்து இவ்வளோ டெக்னாலஜி வந்து அந்த முதலை வந்து சூர்யா ஸ்ட்ரகிள் பண்ணதில் ரொம்பவே கொடுமையாக இருக்குது. அது வந்து லாஜிக்காகவும் இல்லை, அதுக்குள்ளே கண்டென்ட்டும் இல்லை. இப்படி அந்த முதலை கொண்டாதான் அந்த பையன் தன்னை ஏற்றுக்கும் அப்படிங்கிறதுக்காக சூர்யா செய்கிற ட்ராமாலாம் ரொம்ப அப்பட்டமாகவே இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த செக்மெண்ட்டே தேவையில்லக்குள்ளே அது தூக்கி இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே தேடர் பிரான்சிஸ் சூர்யாவை காட்டுவாங்க, யோகி பாபா காட்டுவாங்க, அவங்க கூட ஹீரோயின் காட்டுவாங்க. இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார், டிஜிபி. இவங்க போலீஸ் டீமே பிடிக்க முடியாத திருடர்களை, கொள்ளையர்களை வந்து சூர்யாவும் யோகி பாபுவும் அசால்ட்டாக தூக்கிட்டு வந்துடுவாங்க, இவர்கிட்ட கொடுத்துருவாங்க, அதுக்கு உண்டான பணத்தை வாங்கிடுவாங்க. இந்தியாவிலேயே உலகத்திலேயே இது மாதிரி எங்கேயும் கிடையாது. ஒரு போலீஸே வந்து ஒரு கேங் மாதிரி இருந்துக்கிட்டு பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்க. ரைட், ஓகே, சினிமா அப்படின்னு பார்த்தலாம். அதில் கொஞ்சமாவது லாஜிக் இருக்குங்க இல்லையா.
இந்த செக்மெண்ட் டோட்டலாகவே தூக்கி இருந்திருக்கலாம். இந்த பையன்கிட்டையும் யோகி பாபுக்கிட்டையும் அந்த லேப்லேருந்து தப்பிச்சு வர பையன் கனெக்ட் ஆகிறான், அவ்வளோதான். இதுக்கு ஒரே சீனில் முடிச்சிருந்துருக்கலாம். இதுக்கு ஒரு பாட்டு, இதுக்கு ஒரு சீனு, அதுக்கு அடுத்து இதுக்கான ஆர்டிஸ்ட்டை போட்டு இந்த இடத்த பயங்கர லேக் ஆக்கிட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் வருது. இந்த மாதிரி முக்கியமான கதைக்கு சப்போர்ட் பண்ணாமல் சப்ளாட் இது எல்லாமே திரைக்கதையில் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தான திரைக்கதை டீமு, டிஸ்கஷன் டீம் இருந்தால் இது எல்லாத்தையுமே தூக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு சினிமாவை பார்க்கும்போது அது எத்தனை பர்சன்டேஜ் ஃபைட் இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் காமெடி இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் மெயின் கதை இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் இருக்கும். 90% பார்த்தீங்கன்னா ஃபைட்டு. சுப்ரீம் சுந்தர் தான் அந்த படத்துக்கு ஸ்டண்ட் மாஸ்டர். இந்த ஃபைட்டு இப்போ 90% இருக்கு இல்லையா, இதை வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸை இம்பேக்ட் பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும். என்ன பண்ணணும், இந்த ஃபைட்டுக்குள்ளே கான்செப்ட் கொண்டுகிட்டே போகணும். ஒவ்வொரு ஃபைட்டுக்குள்ளேயும் ஒரு கான்செப்ட் இருக்கணும், ஒரு டேர்ன் அண்ட் ட்விஸ்ட் இருக்கணும், நமக்கு ஒரு ஆச்சரியம் வரணும். இந்த படத்தினுடைய ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துக்குவாங்க, தலையை வெட்டிக்குவாங்க, வாள் எடுத்துக்குவாங்க, குத்திக்குவாங்க. இந்த மாதிரி கான்செப்ட்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு 20 பெண்கள் வந்து எதிரிகளை தாக்குவாங்க. அந்த 20 பெண்கள் யாருன்னு பார்த்தா சூர்யா நாட்டை சேர்ந்தவங்க. இந்த இடத்துக்கு வந்து எப்படி வந்து பாகுபலியிலேருந்து ஒவ்வொரு கான்செப்டாக வச்சு ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா. எதிரி நாட்டு படம் வரும்போது ஒரு பெரிய துணியை எடுத்து அதில் பெட்ரோல் நிரப்பி ஒரு ஏரோ விடுவாங்க. அந்த கிளாத் போய் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மேலே வந்து அப்படியே கவர் பண்ணோம். இப்போ வந்து ஒரு பந்தத்தை விடுவாங்க, அவங்க எல்லாமே எரிஞ்சு சாவாங்க பாகுபலியில் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மாதிரி இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிற மாதிரி இந்த பெண்கள் வந்து ஒரு 20 பெண்கள் வந்து எதிரி நாட்டு வீரர்கள் வந்து அழிப்பாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க விடுற அம்பளை வந்து பாம்பை கட்டி கட்டி விடுவாங்க. அந்த பாம்பு போய் அவங்கள வந்து கடிச்சு கொள்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த ஃபைட்டில் கான்செப்ட் இருக்குது. கான்செப்ட் இல்லாத ஃபைட்டு சும்மாவே வந்து வெறும்னு அடிச்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு தட்டுற மாதிரி தான் இருக்கும். வேறு எந்த மாற்றத்தையும் உருவாக்காது. சரி, ரைட்டு, ஓகே. இந்த படம் வந்து எங்கே அதிகம் செலவழிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக அந்த படத்துக்கு நிறையா செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து 3Dயில் தான் பார்த்தோம். இது 3D படம். 3D வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு சாதாரண 3D படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்தது. பெருசாக நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நிறைய மலை பிரதேசத்தில் எடுத்துருக்கிறதுனால எல்லாமே டல் லைட், லோ லைட்டில் இருக்குது. எந்த இடத்துலையுமே ஒரு கிளாரிட்டி வந்து நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியல. டே எஃபெக்ட் பார்க்குறதே ரொம்ப பெருசாக இருக்குது, அரிதாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த சூர்யாவும் அந்த சின்ன பையன் வளர் பையன் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு தீவுக்கு போவாங்க. அந்த தீவில் மட்டும்தான் டே லைட் இருக்குது. மற்றது எல்லாத்துலேயுமே டல் லைட்டு, ஆஃப் லைட்டு, அதுக்கு அடுத்தது ஒரு டோனுன்னு வச்சு இந்த படத்தை நமக்கு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, ரைட்டு, ஓகே. அதுக்கு அடுத்து இந்த படத்தினுடைய சவுண்டு, அப்பா, நம்ம இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது நார்மலான சவுண்டை நம்ம காது கேட்டு அதுக்கு டியூன் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஊசி போட்ட குழந்தை கத்துமில்ல, அதே மாதிரி எல்லாருமே கத்திட்டு இருப்பாங்க படத்தில். சூர்யா, பாபி தேவல்லேருந்து எல்லா கேரக்டரும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு கத்துறாங்க என்னன்னே தெரியாது. சும்மாவே அது கத்திட்டு வந்து வார்ம் அப் பண்ணிட்டு அல்லது அவங்க கத்துறது தான் வார்ம் அப், அதுக்கு அடுத்து அவங்க வந்து டயலாக் பேசுகிறாங்க, ஃபைட் பேசுகிறாங்கன்னா கூட அது மாதிரி கூட கிடையாது, கத்திக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி வந்து டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டர் காட்டுவாங்க. அந்த சூர்யா இருக்கார் இல்லையா, இங்கே 2024 அந்த சூர்யானுடைய நிறைய க்ளோஸ் அப் ஷாட்ஸில் அது வந்து பேக்ரவுண்ட் வந்து அனிமேட் பண்ணி எடுத்துருக்காங்களா, ரியல் லொக்கேஷன் எடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பார்த்தா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப ப்ளீச்சான மாதிரி இருக்குது. அல்லது அந்த ப்ளீச்சை வந்து இவங்க கட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த டெக்னிக்கலாகவும் பார்த்தா சில இடங்கள் நமக்கு டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ திரைக்கதை, டெக்னிக்கல் இது எல்லாமே பெருசாக மெனக்கெட்ட மாதிரி உழைச்சிருக்காங்க. ஆனால் அதுக்குண்டான அவுட்புட் ஸ்க்ரீன் லெவலில் அந்த ஸ்க்ரீனில் வராதனால அதை ஆடியன்ஸ்னால ரிசீவ் பண்ண முடியல. இந்த படத்தில் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் சூர்யானுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. சூர்யா வந்து டைரக்டர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அது எல்லாத்தையுமே கண்ணை மூடிட்டு உழைச்சிருக்காரு. அந்த உழைப்பு வந்து கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த உழைப்பு வந்து இவருக்கு வெற்றி தருதா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி தான். இவங்கெல்லாம் படத்தை பார்த்துருப்பாங்களான்னு. சரி, கிளைமாக்ஸில் வந்து படம் சுமாராக இருக்கிறதுனால ஒரு ஆர்டிஸ்ட்டை உள்ளே விட்டு நம்ம வந்து படத்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாம்னு சொல்லி கார்த்திக் வராரு, சூர்யாவுடைய தம்பி கார்த்தி வராரு. அவர் வந்து பாபி தியோலுக்கும் இன்னொரு வப்பாட்டிக்கும் பிறந்த ஒரு பையன். அந்த கார்த்திக் தான் வந்து கங்குவா பார்ட் 2க்கு லீடை கொடுத்து படத்தை முடிக்கிறாரு. இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத்தினுடைய மியூசிக்னு பார்த்தீங்கன்னா கத்துறது மட்டும்தான். ஆனால் ஒரு 2 பாட்டு விவேகானுடைய பாடலில் வந்திருக்க 2 பாட்டு வந்து பிரமாதமாக இருக்குது. ஆதி நெருப்பேன்னு ஒரு பாட்டு, அதுக்கடுத்து மன்னிப்பாயாங்கிற ஒரு பாட்டு. இந்த 2 பாட்டும் விவேகானுடைய லிரிக்ஸில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய டயலாக், திரைக்கதை எல்லாமே பயங்கர ஸ்ட்ரென்த்லெஸ். இந்த படத்துக்கு பெரிய மைனஸை கொடுத்துருக்கு. எல்லா கேரக்டருமே வந்து எந்த கேரக்டருக்குமே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக இவங்க எழுதலை. மெயின் கேரக்டருக்கும் எழுதலை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் சின்ன சின்ன சப் கேரக்டர்ஸுக்கும் எழுதலை. அதனால் எல்லாமே வராங்க, நடிச்சுட்டு போகிறாங்க. படம் பார்க்குற எல்லாருமே பார்க்குறோம், வெளியே வந்துடுறோம், அவ்வளோதான். மணி டாக்ஸ் நேயர்களே, இப்போ வந்து அமரன் படத்துக்கு வந்து அவங்க அந்த படத்துக்கு என்ன உழைப்பு எடுத்துட்டாங்களோ
அதை விட பல மடங்கு அவங்களுக்கு வந்து புகழும் பணமும் கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த படத்துல அந்த மெயின் ஹீரோ வந்து நம்ம யாருன்னே தெரியும், முகுந்த். அவர் உழைச்ச உழைப்பு வந்து கரெக்டாக வந்து இவங்க கிராப் பண்ணிட்டாங்க, சிவகார்த்திகேயன். அப்போ வந்து நமக்கு படம் பார்க்கும்போது சிவகார்த்திகேயனா தெரியல, முகுந்தனா கிடைச்சாரு. அந்த உழைப்பு தான் இவங்க அப்படியே எடுத்ததுனால இவங்க பாதியை உழைக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய உழைப்பு போட்டிருக்காங்க, நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க. அந்த உழைப்பு உண்டான பலனே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, சரியான திட்டமிடலான ஆராய்ச்சி பண்ண ஒரு கதை இல்லை. இவங்களுடைய கற்பனை கதை, வழக்கமான கதை. அந்த கதை வந்து பலம் இல்லாததான். மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தை குடும்பத்தோடு போய் பார்க்குறதும் பார்க்காததும் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு தான்.